சிம்ம ராசி சிம்ம லக்கணமாக பிறந்து அந்த ராசிநாதன் லக்னாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் ஸ்திர ராசியான அந்த நெருப்பு ராசியான சிம்மத்திலேயே அமர்ந்து அந்த சிம்மராசிக்கு 2 கும்பனுடைய புதன் பகவான் கன்னிகாமனை என்று சொல்லக்கூடிய தனவீட்டில் அதி உச்சம் பெற்று அவரும் புஷ்கர நவாம்சம் பெற்று இந்த தனவீட்டுக்கு 11ஆம் வீட்டில் காலபுருஷனுக்கு 10க்கும் 11 கூடிய சனீஸ்வர பகவான் கடகராசியில் அமர்ந்து கடகத்தில் உள்ள சனி பகவான் 3வது விசேஷ பார்வை இந்த தனக்காரனை பார்க்கும் அமைப்பு ஏற்படும் பொழுது இந்த ஜாதருக்கு நிறைமதி போல் வாழ்க்கையில் மத்திய வயதுக்கு பெரும் பணபரமும் பதவியாகவும் வாழ்க்கை நிதர்சனமாய் கிடைக்கின்றது. இது நிதர்சனமாய் உண்மை. இப்படிப்பட்ட அந்த சிம்மராசிக்கு அந்த ராசியாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவானும் நிறைமதி என்று அழைக்கப்படும் சந்திர பகவானும் அதாவது காலபுருஷனுக்கு 4 கூடிய சந்திரனும் இணைந்து அமாவாசை யோகத்தில் அமைய பெற்றிருப்பது அபூர்வ தனயோகமும் பதவி பணக்காரத்தை தரும் மிகவும் ராஜயோகம் ஆகும். இப்படிப்பட்ட அமைப்பை பெற்றவருக்கு காலபுருஷனுக்கு 9க்குரியவர் சிம்மராசிக்கு 5க்குரியவருமாகிய குரு பகவான் பிரகஸ்பதி மேசராசி என்று சொல்லக்கூடிய இந்த மேஷத்தில் நெருப்பு ராசியில் அமர்ந்து அவருடைய விசேஷ பார்வையை சிம்மத்தில் உள்ள சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும் அமைப்பு ஏற்படும்போது இது அமாவாசை யோகம் ஏற்படுகிறது. இப்படி அமாவாசை யோகத்தினால் ஏற்பட்ட ஜாதக ஆளுமை சக்தி படைத்தவராகவும் அதீத பணபரவு யோகம் பெற்றவராகவும் மகா தனபரவு பெற்றவராகவும் இருக்கின்றார். இது நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட அந்த சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கும் இந்த ஒளி கிரகத்திற்கு 12ஆம் வீட்டில் ராகு அல்லது சனி பகவான் அமர்ந்தால் இது மகாசக்தி யோகமாகும். இப்படி மகாசக்தி யோகம் பெற்றவர் மத்திய வயதில் மாபெரும் தனபாக்கிய யோகம் பெற்றவராகவும் ஆளடிமை ஐஸ்வர்ய யோகம் பெற்றவராகவும் அனைவரையும் கிரகிக்கும் மகா ராஜயோகம் பெற்றவராக இருப்பார். இது நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்டவருக்கு சதுர்த்த கேந்திரமான 4ஆம் வீட்டில் கரும்பாம்பு ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகமான இப்பூலோக கலியுக சுகபோக சௌபாக்கியங்களை அள்ளி கொடுக்கும் ராகு பகவான் அமர்ந்து அவரும் 5 கூடிய யோகாதிபதி சாரம் குரு பகவான் சாரம் விசாகம் 4 பெற்று அவர் புஷ்கர நவாம்சம் பெற்று அந்த குரு ராகு பகவானுக்கு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் பானுமைதன் சனீஸ்வர பகவான் அமர்ந்திருப்பது அபூர்வ ராஜயோகமாகும். அதாவது சனிக்கு 5 ராகு, ராகுக்கு 9 சனி என்ற விதியின்படி அமர்ந்து காலபுருஷனுக்கு 10க்கும் 11 கூடிய சனி தன்னுடைய 7வது விசேஷ பார்வையை மகர ராசியை பார்ப்பதனாலும் காலபுருஷனுக்கு 9 கூடிய குரு பகவான் மேஷத்தில் அமர்ந்து 9வது விசேஷ பார்வையை தனுர் ராசியை பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் அமைப்பும் அதாவது காலபுருஷனுக்கு 9க்கும் 10 கூடியவர் தத்தம் வீட்டை தானே பார்க்கும் அமைப்பும் ஏற்பட்டு மத்திய வயதுக்கு மேல் ராகு திசையில் நடந்தால் இந்த ராகு திசையில் இந்த ஜாதகம் யாரும் எதிர்பாராத தனவரவு யோகத்தையும் பால்பாக்கு யோகத்தையும் மகா அஸ்த ஐஸ்வர்யம் கொண்டு அனைவருக்கும் சிம்ம சப்பனமாக விளங்கும் மிகவும் அரசாணை செலுத்தும் மகா ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார். இப்படி இந்த சிம்மராசிக்கு கேந்திரத்தில் உள்ள ராகுவை புலிப்பாணி சொல்லும்போது பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனமடைத்த சீமானாக விதரணையா வாழ்ந்திடுவான் இன்னது கேளு பேசும் அந்த கேந்திரத்தில் ராகுனிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனமடைத்து சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவான் இன்னது கேளு தேசுபெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவித்தாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னமனாய் பலனால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிபோர்தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறும்போது இந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4, 7, 10 ராகு பகவான் அமர்ந்து அந்த ராகு பகவான் இருக்கும் வீட்டினது பெரும் ஆட்சி உச்சம் கேந்திரம் பெற்று குரு பகவான் இஷாரம் அல்லது குருபான் பார்வை பெற்றார். இந்த ஜாத மகா சக்தி வாய்ந்த மகா சக்கரவர்த்தியாய் வாழும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார். இப்படி ராகு பகவான் இந்த மத்திய வயது ஜாதருக்கு நடக்கும் பொழுது இந்த ராகு பகவானும் அம்சாராசியில் கடகம் அல்லது சிம்மம் போன்ற ஒளிராசியில் அமர்ந்து அந்த ஒளிராசியில் உள்ள சந்திர பகவான் குரு பகவான் இருந்து அம்சாராசியில் குரு சந்திரன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் அமர்ந்து அம்சா ராசியில் சுக்கிரன் சனி ராகு அமர்ந்து ராகு திசை நடந்தார். இந்த ஜாதக ராகு திசையை
மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை பெற்றவராம். மகா சக்தி வாய்ந்த பேரரசனாய் வாழும் மகா ராஜயோகம் பெற்றவர்கள். இப்படிப்பட்ட யோக அமைப்பை பெற்ற ஜாதகக்காரர்களே